கைகள் அதன் பாட்டில் வேலை செய்து கொண்டிருக்க, மனோகரனின் உள்ளமோ மதுச்சந்திரனை சுற்றி வந்து கொண்டிருந்தது. நண்பனின் திருமணம் என்று மதுச்சந்திரனின் சேலம் சென்று 5 நாட்களுக்கு மேலாகி இருந்தன. சந்திரனுக்கு என் நினைவே வரவில்லையா? என்னைத் தவிர வேறு நினைவில்லை என்பானே. இவனும் அழைக்கவில்லை. நான் அழைத்தாலும் பேசுவதில்லை. அச்சோ! மனோக்கா! ஏன், என்ன மோகி? சுத்தம் இந்நேரம் விரலை கட் பண்ணியிருப்பீங்க. என்னக்கா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை மோகி. கடவுளே, எனக்கு என்னவானது? இவனை மட்டுமே நினைக்கிறேனே. வேலையில் மூழ்கினால் உலகமே மறந்து விடுமே. இவனிடம் இந்த மந்திரம் பலிக்காதா? குறுஞ்செய்தி சத்தத்தில் தனது கைப்பையை பாய்ந்து எடுத்து தன் கைபேசியை எடுத்தாள் மனோகரணி. இல்ல, சந்திரனிடமிருந்து இல்ல. நொடியில் விழிகளில் கண்ணீர் சேர அதை முயன்று உள்ளிழுத்தாள் மனோகரணி. இந்த அக்காவுக்கு என்னவோ ஆகிவிட்டது. 4 நாட்களாகவே சோர்வாக தெரிகிறார். மதி அக்காவிடம் சொல்ல வேண்டும். அக்கா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. டயர்டா தெரியுறீங்க. இல்ல இல்ல, மோகி சொல்றத கேளுங்கக்கா. நான் நல்லா தான் இருக்கேன் அகி. ப்ளீஸ்க்கா, நீங்க கிளம்புங்க. மோகி, அக்காவை வீட்டில் விட்டுட்டு வா. வேண்டாம் அகி, நானே போய்க்கிறேன். இல்லக்கா, நீ இப்போ இருக்கிற மனநிலையில வண்டி ஓட்ட வேணாம். சொன்னா கேளுங்கக்கா. போலாமாக்கா? அகி, டிராவில் ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்கேன். அம்பிகை அக்கா கிட்ட கொடுத்துடு. பணத்தையும் கொடுத்துடு. மோகி, என்னை விட்டுட்டு வண்டியை எடுத்துட்டு வந்துடு. எங்கே போகிறதுனாலும் வண்டியிலே போங்க. சரிக்கா? மேகனா மனோகரணியை வீட்டில் சேர்த்துவிட்டு கிளம்ப தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்த மனோகரணியிடம் ஒரு கேவல் வெடித்து சிதறியது. அழுது ஓய்ந்த அவள் விழிகள் மெதுவாக மூடின. வெகு நேரம் கழித்து விழித்த மனோகரணி அஸ்தமித்து கொண்டிருந்த சூரியனை கண்டாள். என் வாழ்வில் மகிழ்ச்சியும் அஸ்தமித்ததுதான் போய்விட்டது. சந்திரனால் எப்படி இருக்க முடிகிறது? என்னிடம் உருகி உருகி காதல் சொன்னவனா இவன்? எப்படி என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறான்? மேசையில் வைத்திருந்த தங்கள் புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள் மனோகரணி. இந்த கண்கள் சொல்லிய காதல் கனவானதா? பூவை விடவும் மென்மையான இதயம் கொண்டவன் என்று நினைத்தேனே. கல் நெஞ்சம் படைத்தவன். அத்தனை காதலை கொட்டியவனுக்கு ஒற்றை வார்த்தை பேசவும் மனமில்லை. போகட்டும், பேசாமல் போகட்டும். மகளின் முகம் வாடியே இருப்பதற்கு காரணம் தெரியாமல் கவலையுடன் அமர்ந்திருந்தார் மரகதமணி. முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் எப்பொழுதும் சிறு புன்னகையுடன் வலம் வருபவள் இப்பொழுது மிகவும் மாறிவிட்டாள். சந்தோஷமோ வருத்தமோ அப்படியே காட்டிவிடுகிறாள். வாடா தங்கம். தாயின் அருகில் சென்று அவர் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டாள் மனோகரணி. அம்மா, டிஃபன் செஞ்சு தரட்டுமா? வேண்டாம்மா. மாப்பிள்ளை எப்போ வருவார் மனோ? தெரியலம்மா. அவர் உன்கிட்ட சொல்லலையா? 4 நாளில் வந்துடுவேன்னு சொன்னாருமா. இன்னும் வரல. போன இடத்துல ஏதாவது வேலை வந்திருக்கும் மனோ. அம்மா, சொல்லு தங்கம். என்னடா? நாம் எங்கேயாவது போயிடலாமா? எனக்கு எனக்கு நீங்க மட்டும் போதுமா? மரகதமணியோடு அப்பொழுதுதான் வீட்டினுள் அடி வைத்து வைத்த மதுச்சந்திரனும் அதிர்ச்சியில் ஒரு கணம் உறைந்தான். ஹனி! மதுச்சந்திரன் வரவால் தாயின் மடியில் இருந்து எழுந்த மனோகரணி ஓடிச் சென்று தன் அறையில் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டாள். ஹனி, ஹனி, கதவை தர. ஹனி, என்ன சந்தேகப்படுறியா? என் மனசுல நீ மட்டும்தான். நான் ரேகாவை வர சொல்லல ஹனி. எங்களுக்குள்ள முன்னாடியும் காதல் இல்லை, இப்பவும் இல்லை ஹனி. ஹனி, அவ நல்ல பொண்ணு, அப்பாவி. என்னால அவளை வெளியில போக சொல்ல முடியல. மனோகரனின் விசும்பல் சத்தம் மட்டுமே அவனுக்கு பதிலாக கிடைத்தது. சில நிமிடங்கள் நின்று பார்த்த மதுச்சந்திரன் மரகதமணியை நிமிர்ந்து பாராமல் விடுவிடு என்று அவரை கடந்து வெளியேறினான். மனோ, கதவை திற. மாப்பிள்ளை போயிட்டார். அம்மா. கதவை திறந்த மனோகரணி தாயை அணைத்து கொண்டு தேம்பினாள். என்ன மனோ இதெல்லாம்?
ரேகா யாரு? அவ ஒரு முட்டாள்மா. அப்புறம் எதுக்கு அழுற மனோ? உனக்கு என்ன கோபம்? அவர் போனதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லம்மா. என்ன தங்கம், அங்க என்ன சூழ்நிலையோ போய் பேசு. பாவம், வந்த உடனே உன்னை பார்க்க வந்திருக்கார். ம், முகம் கழுவி தலை சீவிட்டு போ. சரிம்மா. சோஃபாவில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் மதுச்சந்திரன். அவன் எதிரில் மதிவதினியும் சத்தியனும். ஏன் சந்திரா இப்படி இருக்க? தாடியோட பார்க்க முடியல. என்ன கோலம் இது? உன்னை பார்த்தா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவன் மாதிரி தெரியல. அவன் இப்ப பெரிய ஆளாயிட்டான். நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். விடுங்க சத்யா. என்னக்கா நீ? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உன்கிட்ட தானக்கா வரப்போறேன். எனக்கு மனசு சரியில்லை, அவ்வளோதான். சந்திரா, ராமு அண்ணா அந்த அந்த ஆளை பத்தி சொன்னாரா? ம். சாரி சந்திரா. மனோவின் காலில் முள் குத்தினால் கூட இவனால் தாங்க முடியாது. அவள் அனுபவித்த வேதனையை இவன் எவ்வாறு தாங்குவான்? அதையெல்லாம் மறந்துடு சந்திரா. அதுதான் உனக்கும் நல்லது, மனோவுக்கும் நல்லது. இன்னொன்று, நீ ரேகாவோட பேசுறத குறைச்சிக்கோ சந்திரா. உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. மனோ மனசு கஷ்டப்படும். ரேகாவுக்கு கல்யாணம் ஆகணும். நீ போனதுல இருந்து மனம் ரொம்ப அமைதியாயிட்டான் சந்திரா. சரியா சாப்பிட்றதில்ல, பெட்டிக்கும் போறதில்ல. எல்லோரும் ரொம்ப கவலைப்படுறாங்க சந்திரா. இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன்க்கா. சரி, போய் ரெஸ்ட் எடு. நான் மனவை அனுப்புறேன். மதுச்சந்திரன் சோர்ந்த நடையுடன் படிகளில் ஏறி தன் அறைக்குள் நுழைந்தான். படுக்கையில் விழுந்தவன் தலையணையில் இருந்த கண்ணீர் கரையை மெல்ல வருடினான். தலையணை அடியில் தலை நீட்டிய தன் சட்டையை கண்டு வெளியே எடுத்தான். ஹனி, ஹனி, சாரிடா, ஐ லவ் யூ பேபி. அதிலிருந்த கண்ணீர் கரையை வருடி முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சந்தர். மனோகரணி கதவு அருகேயே அவளை இருக்கரம் நீட்டி அழைத்தான் மதுச்சந்திரன். சந்தர் என்ற கதறலுடன் சென்று அவன் மார்பில் புதைந்தாள் மனோகரணி. சாரி அனி என்றான் அவளை இறுக அணைத்து கொண்டு. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கலாமே. ஏன் என்னை இப்படி தண்டிச்சிங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பைத்தியம் பிடிச்சிடுமோன்னு நினைச்சேன். உங்களால எப்படி முடிஞ்சது சந்தர்? மனோகரணி எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தன் அணைப்பை இறுக்கிக் கொண்டே சென்றான் மதுச்சந்திரன். 5 நாளா என்கிட்ட பேசாம இருக்க உங்களால முடிஞ்சது. என்னால முடியல சந்தர். மனோகரனின் விசும்பல்கள் குறைந்திருக்க அவள் முகத்தை ஏந்தி முத்தங்கள் பதித்தான் மதுச்சந்திரன். இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஹனி. சாரி அனி, சாரிடா. எங்க போனாலும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிடுங்க சந்தர். எனக்கு அது போதும். உனக்கு ரேகாவை பத்தி எந்த சந்தேகமும் இல்லையா ஹனி? இல்ல, எனக்கு தெரியும் என் சந்தர் என்னோட சந்தர் மட்டும்தான் என்றாள் அவன் கண்களுக்குள் பார்த்து. ஹனி, தேங்க்ஸ் பேபி. அவள் கைகளை பிடித்து மெல்ல முத்தமிட்டான் மதுச்சந்திரன். மது உன்கிட்ட சண்டை போட்டாளா? வாடி கிடந்த அவன் முகத்தை கனிவுடன் வருடினாள் மனோகரணி. மதுவும் உன் மேல பாசம் அதிகமாச்சே. ரேகா கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு சண்டை போட்டா. அக்கா கிட்டேயும் போட்டு கொடுத்துருக்கா. ஏன் இவ்வளோ டல்லா இருக்கீங்க? அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் மனோகரணி. அது ஃபீவர். 4 நாளா ஃபீவர் ஹனி. பதட்டப்படாதே, இப்போ சரியாயிடுச்சு. அதான் என்கிட்ட பேசலையா? உடனே திரும்பி வராம ஏன் சந்தர்? ரொம்ப முடியலையா? பேபி அழாத. அப்புறம் நான் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுவேன். இல்லை இல்லை வேண்டாம், என் பக்கத்திலேயே இருங்க. மடியில் சாய்ந்த கணவனின் தலைக்கோதி நெற்றியில் மிருதுவாக இதழ் பதித்தாள் மனோகரணி. 2 நாட்கள் ஓடியிருந்தன. மெத்தையில் கால் நீட்டி அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த மதுச்சந்திரன் மனோகரணி வரவும் தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு அவள் முகத்தை கனிவுடன் பார்த்தான். ஏன் சந்தர் நிறுத்திட்டீங்க? என் செல்லம் பக்கத்துல இருக்கிறப்போ டிவி எதுக்கு? தேங்க்ஸ். கணவனின் கன்னத்தில் ஆசையுடன் முத்தமிட்டு விட்டு அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் மனோகரணி. என்ன, என் பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. செல்வா வந்திருந்தார் சந்தர். இங்கேயா? ம். என்ன சொல்லியிருப்பார் நீ இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு? சந்தர், செல்வாக்கு நம்ம மோகியை பிடிச்சிருக்கு. காதலிக்கிறாருன்னு சொல்லு ஹனி. ஆமா சந்தர், அவர் மோகி கிட்ட இன்னும் பேசல. என்கிட்ட தான் முதலில் சொல்லியிருக்கார்.
என்ன பண்றது சந்தர்? மோகிக்கு செல்வாவை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்குவோம். பிடிச்சிருந்தா மோகி வீட்டில் பேசலாம் ஹனி. செல்வா வீட்டில் எதுவும் பிரச்சனை வராதா? இல்லை சந்தர், செல்வாக்கு அம்மா மட்டும்தான். அவங்க செல்வா விருப்பத்துக்கு தடை சொல்ல மாட்டாங்க. அப்போ உடனே பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம் ஹனி. இல்லை சந்தர், மோகியோட அம்மா அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க. காதல்னு தெரிஞ்சா நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. அரேஞ்சிட்டு மேரேஜா மாத்திடலாம் பேபி, கவலைப்படாதே. எனக்கு என்னவோ கவலையா இருக்கு சந்தர். செல்வம் மாதிரி ஒரு நல்ல பையன் மோகிக்கு கிடைச்சா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. மோகியும் ரொம்ப பாசமான பொண்ணு. 2 பேரும் பொருத்தமான ஜோடியா இருப்பாங்க. நம்ம மதிக்கா எதுக்கு இருக்காங்க மோகி? செல்வா கல்யாணத்தை அவங்க பார்த்துப்பாங்க. என் ராணி முகம் இனி வாடக்கூடாது. என் ராஜா என் பக்கத்திலேயே இருந்தா என் முகம் எப்பவும் வாடாது. சாரி பேபி. உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். இருங்க வரேன். மனோகரிணி தன் அறைக்கு சென்று கைப்பையில் வைத்திருந்த 2 கீ செயின்களை எடுக்க அவளை பின்னிலிருந்து அணைத்தான் மதுச்சந்திரன். என்ன தரப்போற ஹனி? விடுங்க தரேன். ஐ லவ் யூ, யூ ஆர் மை சோல். பொறிக்கப்பட்ட சிவப்பு இதயங்கள் கீ செயினில் இணைக்கப்பட்டிருந்தன. பிடிச்சிருக்கா சந்தர்? பிடிச்சிருக்கா ஹனி. உங்களை பார்க்காம இருந்தப்பதான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது சந்தர். என்ன புரிஞ்சுது? நீங்க தான் என்னோட சுவாச காற்று. நீங்க இல்லாம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாதுன்னு. உங்க குரல் கேட்காம, உங்க சிரிப்பை பார்க்காம நான் நானாவே இல்லை சந்தர். ஐ லவ் யூ சந்தர். ஐ லவ் யூ so மச். கண்ணீர் துளிகள் மனோகரனின் கன்னம் தொட அவ்விடம் தனக்கு மட்டுமே உரியதென மதுச்சந்திரன் இதழ்கள் அவள் கண்ணீர் துளிகளை துடைத்தன. ஹனி, ஹனி, இது போதும் ஹனி. இந்த ஜென்மத்துக்கு இது போதும். அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு தங்கள் அறைக்கு சென்றான் மதுச்சந்திரன். ஹனி, காதல் சொன்ன காரிகையின் இதழ் மீது கவி படித்தான் மதுச்சந்திரன். தன்னை நேசித்த நெஞ்சம் மகிழ காதலை மலையென பொழிந்தாள் மனோகரிணி. ஒரு வார காலமாய் வேதனையில் வாடிய மதுச்சந்திரன் நெஞ்சத்தை மனோகரனின் காதல் ஆக்கிரமித்தது. கால்கள் தரையில் படாத வண்ணம் துள்ளி குதித்து கொண்டு ஓடி வரும் மகளை ஜன்னல் வழியே பார்த்து நிம்மதி கொண்டார் மரகதமணி. அம்மு, அம்மு, எங்க இருக்கீங்க? இங்க இருக்க தங்கம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? தாயின் தோள்களை கட்டிக்கொண்டு கொஞ்சினாள் மனோகரணி. என்ன தங்கம்? நாம கார் வாங்கலாமா அம்மு? காரா? எதுக்குடா? நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே 3 கார் நிற்கிதே. உங்களுக்குன்னு வாங்கணும்னு ஆசையா இருக்குமா? அதெல்லாம் எதுக்கு மனோ? நான் எங்கே போக போகிறேன்? ப்ளீஸ்மா, எனக்கு உங்களை காரில் கூப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றி வரணும்னு ஆசையாக இருக்குது. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல காரை ஓட்டி பழகு, அப்புறம் கார் வாங்கலாம். நிஜமா சொல்கிறீங்களா? கிண்டல் பண்ணுறீங்களா? நிஜமாக தான் சொல்கிறேன் தங்கம். தேங்க்ஸ் அம்மு. சிரித்த மகளின் முகத்தை ஆசையுடன் பார்த்த மரகதமணி அவள் நெற்றியில் வாஞ்சையுடன் முத்தமிட்டார். மதுஸ்ரீ கைபேசியை எடுப்பதும் வைப்பதுமாக இருந்தாள். மனோ அழுவது போல் தெரிகிறதே. நான் கேட்டா இல்லை என்று சாதிப்பாள். சந்திரனை அழைத்து சொல்லலாமா, இல்லை மதிக்காவிடம் சொல்லலாமா? தொடர்ந்து மது கார் நிற்கும் ஓசையை சந்திரன் வீட்டினுள் வரவும் அவன் முகத்தில் இருந்த இறுக்கத்தை புதிராக பார்த்தாள் மதுஸ்ரீ. இந்த 2 லூசுகளும் சண்டை போட்டு கொண்டதோ? அண்ணா, நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன். மது, நீ வேற ஏதாவது சொல்லி அவ டென்ஷன் பண்ணாதே. உன் விளையாட்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? மனம் அப்படி என்ன தப்பு பண்ணுனா? மனவை எதுக்கு இழுக்கிற? அவ மேல நான் எதுக்கு கோவப்படணும்? நம்ம அம்மாவோட ஸ்வீகார புத்திரி இருக்காளே, அப்புறம் ஏன் மனோ அழுதுகிட்டு இருக்கா? சந்திரா, மனம் அழுகிறாளா?
நீ சமாதானப்படுத்தாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படிகளில் காற்றாய் விரைந்து முதல் படியை தொட்டவனை கார் சத்தம் கேட்டு வெளிவந்த மனோகரிணி ஓடி வந்து அணைத்துக் கொள்ள அதைக் கண்டு சிரிப்புடன் நகர்ந்தாள் மதுஸ்ரீ. ஹனி, என்னடா? சந்தர், சந்தர்! அணைப்பை விலக்காமல் மனோகரிணி தேம்ப, என்னம்மா, எதுக்கு இப்படி அலற? மனைவியின் அழுகையும் அணைப்பும் அதிகரிப்பதைக் கண்டு அவளை தூக்கி கொண்டு அறை நோக்கி நடந்தான் மதுச்சந்திரன். எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? சந்தர், சந்தர்! மதுச்சந்திரன் இறக்கிவிடவும் மறுநொடி அவன் தோள்களை கைகளை எல்லாம் கண்ணீருடன் வருடினாள் மனோகரிணி. என்னடா, கெட்ட கனவா? நான் நல்லா இருக்கேன் ஹனி, அழாதே குட்டி. ஏன் இப்படி பண்ணீங்க சந்தர்? என்ன சொல்ற ஹனி? சேலம் கல்யாணம் எல்லாம் பொய். இங்க தானே இருந்தீங்க ஹனி? தினேஷ் ஃபோன் பண்ணி நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதீங்கன்னு சொன்னார். உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னார். 4 நாளா சாப்பிடலன்னு சொன்னார். என் மனம் அனுபவிச்ச வலிய நானும் உணரணும்னு சொன்னீங்கன்னு சொன்னார். கடவுளே, இவன் ஒருவன் முட்டாள். உளறிக் கொட்ட வேண்டியது. முதலில் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை குட்பை சொல்ல வேண்டும். நான் தப்பு பண்ணிட்டேன் சந்தர். நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன்? உங்க மனசை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் ஒரு முட்டாள். ஹனி, நான் சொல்றத பொறுமையா கேளு. நீ சொன்னது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. ஹனி, நீ பழைய நினைவுகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறதுனால தான் அது தொடர்பான ஒரு சின்ன வார்த்தையிலே கூட உன் மனசை உடைச்சிட்டு அது வெளியே வந்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது. இனி அப்படி நடக்காது ஹனி. என் மனசும் தேவையில்லாத கற்பனையில மூழ்காம இனி நிம்மதியா இருக்கும். உன்னை நேசிக்கிற வேலையை மட்டும் செய்யும். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியேன்னு வருத்தம் இருக்கு. கொஞ்ச நாள் போனா சரியாயிடும். வருத்தம் வருத்தம் என்று சாதாரணமாக சொல்கிறான். நீரை நீங்கிய மீனைப் போல் அல்லவா துடித்திருப்பான். எனக்கு சிறு வலி என்றாலும் தாங்காத நெஞ்சமல்லவா இவனுடையது. வேதனை தீயில் வைத்திருப்பான். நான் அறியக்கூடாது என்றே என்னுடன் பேசாமல் இருந்திருக்கிறான். சந்தர், அவளுடைய இறுகிய அணைப்பில் கட்டுண்ட மதுச்சந்திரன் ஆதரவாய் அவள் முதுகில் தட்டி கொடுத்தான். நான் நான் உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டேன். உங்களை திட்டினேன். மனோகரிணி கண்ணீரோடு திக்கி திணற, இப்படி அழாத குட்டி. ப்ளீஸ்டா. நீ என் மேல எவ்வளவு வேணா கோவப்படலாம், திட்டலாம். நான் உன்கிட்ட பேசாதது தப்புதானே? என்னை என்னை மன்னிச்சிடுங்க சந்தர். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. இனிமேல் வருத்தமா இருந்தாலும் தனியா போக மாட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க சந்தர். இல்லடா, நீ அழாதே ஹனி. எதுக்கு குட்டி இப்படி அழுற? நீ இப்படி அழுதா நான் என்ன செய்வேன் ஹனி? ப்ளீஸ் பேபி. இனிமேல் என்ன வருத்தம் இருந்தாலும் வீட்டுக்கு தான் வரணும். எங்கேயும் போகக்கூடாது. போக மாட்டேன். உன்கிட்ட தான் வருவேன். அவள் கண்ணீரை மிருதுவாக துடைத்து விட்டான் மதுச்சந்திரன். சாப்பிட்டியா? சாப்பிட்டிருக்க மாட்ட. வா. உணவு வேண்டாம் என்று மறுத்தவளை வற்புறுத்தி அழைத்துச் சென்றான் மதுச்சந்திரன்.